Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ராகி முருங்கை கீரை அடை. இது வந்து டயபெட்டிஸ் ரெசிபி. இது வந்து வாரத்துக்கு 2 முறையாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமாவும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி ஒரு துண்டு சின்னதா கட் பண்ணிருக்கேன், பச்சை மிளகாய் 2, கேரட் 50 கிராம், கோதுமை மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம், 1 கப் அதாவது 75 கிராம்ஸ் கோதுமை மாவு, 200 கிராம்ஸ் ராகி மாவு. முருங்கைக்கீரை வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம், அதாவது இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம், ராகி மாவு, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நம்ம வேண்டாம்னா விட்டுடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா ரொட்டி மாதிரி நம்ம தட்டி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம், இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அதாவது சாப்பிட்றப்ப ஹார்டாக இருக்கும், இந்த பதமும் நல்லா இருக்காது, அதாவது இன்னுமே ஹார்டாக தான் இருக்கும். இன்னும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாம். இதான் வந்து கரெக்டான பதம். நம்ம வந்து ரொட்டி சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டி சுட்டுடலாம். தோசைக்கல் வச்சாச்சு. மாவு வந்து ஒரு 15 நிமிஷமே ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல் மேலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றணும். கல் காஞ்சதுக்கப்புறம் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் வந்து சிம்ல வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ நான் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொட்டி போடுறப்போ சின்ன சின்னதாகவும் ஊற்றிக்கலாம். நம்ம இதை வந்து கையில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இடையில தண்ணி தொட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து அப்பப்போ கை நனைச்சு தான் சுடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இடையில நம்ம லைட்டாக பார்க்கலாம், நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து வேகிறதுக்கு வந்து ஏன்னா சிம்மில் வச்சுருக்கிறதுனால மினிமம் வந்து 1 நிமிஷம் வரைக்குமே நல்லா வேகணும். ஏன்னா முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால நல்லா வெந்தால் தான். கீரை வந்து என்னென்னா பாதி அரைவேக்காடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிசென்ட்ரி மாதிரி ஆகும். எப்போவுமே கீரையை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சிடணும். நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதையே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரெல்லாம் அப்போ தான் வந்து நல்லா வேகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா இவ்வளோ பெருசு தேவையில்லை, ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம அதாவது தட்டிக்கலாம். அதாவது கோதுமை ரொட்டி, ராகி ரொட்டி இது மாதிரி செய்கிறதுக்கு வந்து நான்ஸ்டிக்கை விட நம்மளுக்கு வந்து இரும்பு கல் தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா கனமாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நான்ஸ்டிக் வந்து வேண்டாம். இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுவும் என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இலையும் நல்லா வெந்திருக்கு, முருங்கைக்கீரை இலையும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால எப்போ தேவையோ நம்ம அப்போ சுட்டு சூடாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை அடையை வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம். இதை வந்து 4ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். சுவையான ராகி முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி. நான் ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.